ஜெயந்தி செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஜெயந்தி. தேவதச்சன் படைப்பு கடவுள் விஸ்வகர்மா ஜெயந்தி. பாரத வரலாற்றிலே தேவதச்சன் முதல் தொழிலாளி உழைப்பாளி விஸ்வகர்மா ஜெயந்தி. செப்டம்பர் காலண்டர்களில் என்ன இருக்குது பாருங்க. தந்தை பெரியார் அப்படின்னு இருக்குது. பெரியாரா? நீங்கள் அந்த பெரியார்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன். அவருடைய வரலாறு என்ன? 10% மக்களுக்காக சேவை செய்ய 90% நாசத்தை சொல்லி கொடுத்தவர். தினசரி ஆற்றுக்கு பொம்பளையில் கூப்பிட்டு போனவர். யார்கிட்ட வேணாலுமே போய்க்குங்க அப்படின்னு சொன்னவர். வரலாற்றில் அவர் வரலாற்றுக்கு நான் சொல்ல. இவர் வந்து ஈவேரா ராமசாமி முதலாளி ஈவேரா தான், அவ்வளோதான். பெரியார் நிலை போடுறது அது மிகப்பெரிய அபத்தம். ரெண்டாவது, நரேந்திர மோடிஜி பிறந்த நாள் இருக்குது. நரேந்திர மோடி தன்னை தேசத்திற்காக அர்ப்பணித்து கொண்டவர். தன்னையே முழுமையாக தேசத்திற்காக உலகத்திற்காக அர்ப்பணித்து கொண்டவர். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எத்தனை நிமிஷம் இருந்தார்னு உங்களுக்கு உலகத்துக்கு தெரியும். அவர் ஒரு மகான், விஸ்வகுருவாக இந்த தேசத்தை உருவாக்க வல்லவர். ஆக தயாரிப்பாளர்கள், சிவகாசி தயாரிப்பாளர்கள், கேலண்டர் தயாரிப்பாளர்கள், சிவகாசி மாத்திரமில்லை, நாடு முழுக்க உலகம் முழுக்க கேலண்டர் தயாரிப்பாளர்கள் வந்துவிட்டார்கள். அப்போ இந்த தேசத்துக்காக பாரதத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தை விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படின்னு போடணும். காலண்டர் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அனைவரும் அவர்களுக்கு சொல்லவும். ஜெய் ஜெகத் விஸ்வகுரு பாரதம்.